our channel Maxo Mania. And இன்னைக்கு நம்ம பார்க்க போற quote என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, success is where preparation and opportunity meet. So வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எந்த சம்ஸும் கிடையாது, ஃபார்முலாஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது தெரிஞ்சாதான் சம்ஸே போட முடியும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெஷர்மெண்ட்ல நம்ம ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஃபார்முலாஸ் பார்க்க போறோம். ஒரு 12 ஷேப்ஸ்க்கு நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே 2D ஷேப்ஸ், அதாவது பிளேன் ஷேப்ஸ். கியூபோ இல்ல கியூபாய்டு அந்த மாதிரி கிடையாது. ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ்க்கு நம்ம ஃபார்முலா மட்டும் பார்க்க போறோம். ஸோ இது ரிலேட்டடா சம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். அண்ட் அடுத்த வீடியோல வால்யூமோட ஃபார்முலாஸ் எல்லாம் அப்லோட் பண்றேன். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா பார்க்க போறது ஸ்கொயர். இப்போ நம்ம எல்லாத்துலயும் ஏரியா அண்ட் பெரிமீட்டரோட ஃபார்முலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்கொயரோட ஃபார்முலா. ஸ்கொயரோட ஃபார்முலா ஏரியாவோடது என்னன்னு பாத்தீங்கன்னா, சைடு இன்டூ சைடு, அதாவது ஏ ஸ்கொயர். ஏ அப்படிங்கிறது ஒரு சைடோட நேம், ஓகேவா? சோ இப்போ இதுதான் ஸ்கொயர், இங்க மேல இருக்கிறது ஸ்கொயர். சோ இதுல ஒரு சைடோட வேல்யூ உங்களுக்கு ஏ, ஓகேவா? சோ இந்த சைடோட வேல்யூ ஏ அப்படின்னா இந்த ஸ்கொயரோட ஏரியா ஏ ஸ்கொயர், ஓகேவா? அதே மாதிரி பெரிமீட்டர் 4 இன்டூ ஏ. 4 சைட்ஸ் இருக்கா, சோ 4 இன்டூ ஏ தான் நம்மளோட பெரிமீட்டரோட வேல்யூ. அதுக்கப்புறம் டயக்னல் அப்படின்றது இந்த கிராஸ்ல இருந்து இந்த கிராஸோ, அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ்ல இருந்து இந்த கிராஸ், அதுதான் நம்மளோட டயக்னல். சோ அதோட வேல்யூ ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர், அதாவது ரூட் ஆஃப் 2 இன்டூ ஏரியா. ஏரியாவோட வேல்யூ அதாவது a ஸ்கொயர், ஓகேவா? அடுத்தது ரெக்டாங்கிள். சோ இதெல்லாம் நீங்க படிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க வீட்ல இருக்க ஸ்கொயர் ஏதாவது கண்டிப்பா ஸ்கொயர் ஷேப்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்ப புக்ஸ் நிறைய ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். சோ அதை வச்சு நீங்க எக்ஸாம்பிளா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். நான் இது சம்ஸ் சொல்லி தரும் போது உங்களுக்கு சம்ஸ் தேவைப்பட்டா அதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இல்லையா? சோ அப்ப நான் சில ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கலாம். இப்போ ரெக்டாங்கிள்க்கு நமக்கு பேசிக்கா ரெக்டாங்கிள்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். லென்த் ஒன்னு இருக்கும், பிரெத் ஒன்னு இருக்கும். அதாவது ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். சோ அதுல ஏரியா நமக்கு லென்த் இன்டூ பிரெத், பெரிமீட்டர் 2 இன்டூ லென்த் பிளஸ் பிரெத், ஓகேவா? அதே மாதிரி டயக்னல் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ஷேப் என்னன்னு பார்க்கலாம். சோ அது நமக்கு parallelogram, ஓகேவா? சோ parallelogram அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்டாங்கிள் மாதிரியே தான் இருக்கும். இப்ப ரெக்டாங்கிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குன்னா உங்களோட parallelogram கொஞ்சம் இப்படி இருக்கும், கொஞ்சம் சாய்ச்சி வச்ச மாதிரி இருக்கும். ரெக்டாங்கிளே கொஞ்சம் ஸ்லைட்டா சாய்ச்சி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். சோ parallelogram இதுதான் நம்மளோட parallelogram இது, ஓகேவா? சோ ரெக்டாங்கிள கொஞ்சம் கிராஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். இதுலயும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel and equal தான். சோ இது பாத்தீங்கன்னா இதோட ஃபார்முலா பேஸ் இன்டூ ஹைட், ஓகேவா? இது நமக்கு பேஸ், இது நமக்கு ஹைட், ஓகேவா? சோ ஏரியாவோட ஃபார்முலா அது. பெரிமீட்டரோட ஃபார்முலா 2 இன்டூ ஏ பிளஸ் பி. இதுல ஏ அண்ட் பி அப்படிங்கிறது ரெண்டு சைட்ஸ் ஆஃப் தி parallelogram. பிகாஸ் 4 சைட்ஸ்ல ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் இல்லையா? அதனால நம்ம ரெண்டு சைட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அடுத்தது ராம்பஸ் அப்படிங்கிறது ஸ்கொயரை கொஞ்சம் டில்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு டைமண்ட் மாதிரி இருக்கும். பட் ராம்பஸ்ல உங்களுக்கு 4 சைட்ஸ்மே ஈக்குவல், டைமண்ட்ல அப்படி கிடையாது. சோ ராம்பஸ்ல 4 சைட்ஸ்மே ஈக்குவல். இதுதான் ராம்பஸ், இதுல இந்த 4 சைட்ஸ்மே ஈக்குவல். சோ இதோட ஏரியா பாத்தீங்கன்னா ஹாஃப் இன்டூ the product of two diagonals. ராம்பஸ்ல இருக்க டயகனல்ஸோட மெஷர்மெண்டோட ப்ராடக்ட் இன்டூ 1/2 தான் நம்மளோட ஏரியா. அண்ட் பெரிமீட்டர் பாத்தீங்கன்னா 4 இன்டூ ஏ. ஏ அப்படிங்கிறது ஒரு சைடோட மெஷர்மெண்ட். நம்ம ஸ்கொயரோட மாதிரியே தான் இதுன்னு சொன்னோம் இல்லையா? சோ அதே பெரிமீட்டர் தான் இதுக்கும். அடுத்து ட்ரெபீசியம் பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ட்ரையாங்கிள் மாதிரியே தான் இங்க இருந்து இங்க கொஞ்சம் இது நூக்கா போகுது. சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த ரெண்டும் கம்பைன் ஆயிடும். பட் ட்ரெபீசியம்ல வந்து இங்க இன்னொரு லைன் இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து ட்ரெபீசியம் குவாட்ரிலேட்டரல் எப்படி வேணா சொல்லலாம். சோ ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா half into sum of the parallel sides plus height. ஓகேவா? சோ ரெண்டு height half into sum of the parallel sides. ஓகேவா? அது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு into height வந்து நம்ம பண்றோம். அண்ட் பெரிமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா சைட்ஸோட மெஷர்மெண்ட்டையும் நம்ம ஆட் பண்றோம். மோஸ்ட்லி பெரிமீட்டர்ன்றது அந்த மாதிரி ஃபார்முலா தான் வரும் நிறைய ஷேப்ஸ்க்கு. ஏரியாவுக்கு தான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா டிஃபர் ஆகும். ஸோ நீங்க எப்படி இதை ஈஸியா படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு அதுல இந்த ஷேப்க்கு இது வந்து ஏரியா, பெரிமீட்டர், அதுக்கப்புறம் வால்யூம் அப்படின்னு நீங்க போட்டு வச்சுட்டு எல்லா ஷேப்ஸ்க்கும் நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படியே மக்கப் பண்றதை விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் அடுத்து வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஸோ இதுதான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஈக்குவல் டு half into பேஸ் இன்டூ ஹைட். பீன்றது வந்து பேஸ், ஹெச் வந்து ஹைட். ஸோ இது வந்து பேஸ், இது வந்து ஹைட். இந்த சைடு வந்து ஹைப்போடென்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து எல்லா சைட்ஸும் ஆட் பண்ண போறோம், a பிளஸ் b பிளஸ் c. ஓகேவா? அண்ட் அதுக்கு அடுத்து வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்க்கு வந்து இது இருக்கு. மோஸ்ட்லி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் வந்து மோஸ்ட்லி நமக்கு வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஏரியா வந்து ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a பிளஸ் பி பிளஸ் சி பை 2. அப்டியூஸ் ஆங்கிள்க்கும் இதே ஃபார்முலா தான் வரும். அண்ட் அடுத்து பார்த்தோம்னா சர்க்கிள். ஓகேவா? சர்க்கிளோட ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 22/7. அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம், பெரிமீட்டர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது பெரிமீட்டர். ஓகேவா? சோ 2πr அப்படிங்கிறது தான் வந்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செமி சர்க்கிள். இதுதான் வந்து நம்மளோட செமி சர்க்கிள். நீங்க வந்து டயக்ராம்ஸ் எல்லாம் வரையும் போது மோஸ்ட்லி பென்சில் யூஸ் பண்ணி வரைங்க. நான் உங்களுக்கு விசிபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்கெட்ச்ல பண்ணிருக்கேன். நீங்க மோஸ்ட்லி டயக்ராம்ஸ்லாம் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி பென்சில்ல தான் வந்து டயக்ராம்ஸ் எல்லாம் வரையணும். ஓகே. அண்ட் அடுத்து செமி சர்க்கிள் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஏரியா வந்து half into πr ஸ்கொயர். ஓகே. சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து அதாவது பெரிமீட்டர் வந்து என்னன்னா πr பிளஸ் 2r. ஓகேவா? இதுதான் வந்து செமி சர்க்கிளோட பெரிமீட்டர். சர்க்குலர் ரிங் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிள்ஸ் இருக்கிறது. இது வந்து ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும், அதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆரா வச்சுக்கோங்க. அண்ட் உள்ள இருக்க சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். சோ அதோட ஏரியா பாத்தீங்கன்னா பை இன்டூ ஆர் பிளஸ் ஆர் into r minus r. கேபிட்டல் ஆர்ன்றது பெரிய சர்க்கிளோட ரேடியஸ், ஸ்மால் ஆர் வந்து சின்ன சர்க்கிளோட ரேடியஸ். ஸோ பை இன்டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். அடுத்து எலிப்ஸ் அப்படிங்கிறது சர்க்கிளே கொஞ்சம் அமுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஏரியா வந்து பை இன்டூ ஏ இன்டூ பி. அண்ட் அடுத்து வந்து சர்க்கிள்க்கு வந்து ரேடியஸ் சேமா இருக்கும். இதுல வந்து ரேடியஸ் உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பிகாஸ் இது கொஞ்சம் ஷேப் வந்து சர்க்கிள் மாதிரி இல்ல இல்லையா. ஸோ இங்க இருந்து நம்ம சென்டர்ல இருந்து இங்க மெஷர் பண்ணோம்னா வேல்யூ கம்மியா இருக்கும். இந்த சென்டர்ல இருந்து இந்த சைட் போனோம்னா அதோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஆர் சேமா இருக்காது. அண்ட் பெரிமீட்டர் பாத்தீங்கன்னா பை இன்டூ ரூட் ஆஃப் 2 இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நம்ம 12 ஷேப்ஸோட பெரிமீட்டர் அண்ட் ஏரியா பார்த்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்றதை விட புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து மறக்காம இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். See you soon. Bye bye.